சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குணா, நாளைக்கு இந்த லோன் மேட்டர் முடியற வரைக்கும் மற்ற ஸ்டாஃப்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி விஐபி கஸ்டமர் வராருன்னு சொல்ல வேண்டாம். ஓகே சார். அப்புறம் வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு அவரை கூட்டிட்டு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சிருவாங்க. சரிங்க சார். முக்கியமான அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் நம்ம பிரான்ச்சுக்கு வரணும். புரியுதா? சரிங்க சார். நீங்க இமீடியட்டா பேப்பர் ரெடி பண்ணுங்க. போங்க. சார், அன்பு உங்க ஃப்ரெண்டை நான் பாத்துக்கிறேன் குணா, நீங்க போங்க. ஓகே அன்பு, நான் வரேன். சரி, உங்களுக்கு என்ன 10 லட்சம் தானே லோன் வேணும்? நான் பண்ணி தரேன். சார், நிஜமாவா சொல்றீங்க? பின்ன நீங்க வந்த நேரம் சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேனோட சன் அவரே கால் பண்ணி எங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்றாரு. லோன் வேற கேக்குறாரு. இங்க பாருங்க, அதுக்காகவே உங்களுக்கு நான் லோன் சாங்ஷன் பண்றேன். சார், ஆனா பர்சனல் லோன்லாம் தர முடியாது. நீங்க மட்கேஜ் லோன் மாதிரி ஏதாவது போட்டுக்கிறீங்களா? ஒரு 20 லட்சத்துக்கு மேல வேல்யூ இருக்கிற ஏதாவது ஒரு வீடோ லேண்டோ கடை டாக்குமெண்ட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 டேல பாஸ் பண்ணி உங்களுக்கு 10 லட்ச ரூபா லோன் தந்துடுறேன். உங்க சேலரி ஸ்லிப்பை நான் பார்த்தேன். பெருசா ஒன்றும் லோன் கொடுக்க முடியாது. நிலப்பத்திரம் கொண்டு வாங்க, உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது நிலம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். சரி, நாளைக்கே டாக்குமெண்டோட வரேன் சார். ஓகே, சரி, 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். சரிங்க சார். சார், அந்த 10 லட்சம் கேஷா கிடைக்குமா? ஒருத்தருக்கு உடனே கொடுக்க வேண்டியிருக்கு, அதான். சரி, நான் சொல்றேன். கேஷியர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். சரிங்க, வாங்க போலாம். வரோம் சார். சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேம், குணா கேட்டாருன்னா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேன். வாங்க போலாம். அன்பு, என்ன இது? மேனேஜர் வீடு நிலம் இருந்தாதே லோன் கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட ஏது அதெல்லாம்? நீங்களும் நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றிய. ஆனந்தி, நீங்க ஏன் அதை பத்திலாம் கவலைப்படுறீங்க? நேற்று இந்த பிரச்சனை வரும்போது நைட்டு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசி வச்சிருக்கேன். அதுல ஒருத்தன் கொஞ்சம் பெரிய ஆளு, ஈசிஆர்ல இருக்கான். அவங்ககிட்ட நிறைய லேண்ட் எல்லாம் இருக்கு. லோனா பணம் இல்லை, பட் டாக்குமெண்ட் வேணா தரேன்னு சொன்னான். நானும் அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப லோன் கிடைக்குதுன்னா நான் அவனை போய் பார்த்து பேசி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். அன்பு, என்னால உங்க சிநேகிதத்துக்குள்ள தேவையில்லாம எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. பயமா இருக்குது. ஆனந்தி, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வான். இங்க பாருங்க, நீங்க ஊர்ல நில பிரச்சனையை தீக்கிற வழியை மட்டும் யோசிங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆஃபீஸ் போங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். அன்பு, பணம் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைக்கும். தைரியமா போங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அழகப்பா மாமா இல்ல? யாருக்கு யாருடா மாமா? நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அத்தை, இங்க நாங்க யாரும் பொழப்பு இல்லாம வந்து நிக்கல. அழகப்பா மாமாவை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு நிலத்தை மூக்கிறதுக்கு பண விஷயமா வெளியில போயிருக்கிறாரு. சரி, மாமா இல்லைன்னா பரவாயில்ல, அதான் நீங்க இருக்கீங்களே. சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடும். டேய் கோட்டச்சாமி, சொல்லு. நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள 10 லட்சம் வரலனா பசுபதி அண்ணன்ட்ட நிலத்தை கிரையம் பண்ணி கொடுத்துருவேன். பசுபதி அண்ணன் உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணா, உன் சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கோ. பேச்சு அண்ணி,
உங்களோட நிலம் என் கைக்கு தான் வரப்போகுது. அதுல நான் ஒரு மண்டி கட்ட போறேன். அந்த நிலத்துல நீங்க பாட்டன் பூட்டனுக்கெல்லாம் ஏதோ பூசை பண்றதா சொல்றாங்க. அதான் ஒரு சந்தேகம் இருக்கு. அதை எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு. பசுபதியான இம்புட்டு தூரம் வந்துட்டு எதுக்கு தாயங்கிக்கிட்டு? நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். அத்த, அந்த நிலத்துல இந்த பணம்லாம் புதைச்சு வச்சிருந்தீங்க இல்ல, எல்லாம் தோண்டி எடுக்க போறாங்க. எத்தனை பணம் புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலாம்னு தான் பசுபதி அண்ணா வந்தாரு. எலே, யார பார்த்து போனோம்ங்கிற? உன் நாக்கு அழுகி போயிரும். பணத்தை பணம்னு தானே சொல்ல முடியும். நீங்க பூசை பண்ண சாமி ஆயிருமா? எலே, சொடல மாட, கருப்பு சாமி, ஐயனாரு, முனியப்ப எல்லாரும் இப்படி உருவான சாமிங்க தான். அப்ப அவங்கெல்லாம் பணமா? அவங்க சாமினா இவங்களும் சாமி தான். இன்னொரு தடவை இப்படி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். சும்மா கோவப்படாதீங்க. நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. நாளைக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். இப்ப ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து நாட்டாம பண்ணாம வெளியில போங்க. அத்த, சும்மா வீம்புக்கு பேசாதீங்க. 10 லட்சத்தை ஒரு நாள்ல ரெடி பண்ண முடியும்னா உங்க குடும்பம் ஏன் இந்த நிலைமையில இருக்க போகுது? கோகிலா கல்யாணம் ஏன் நிக்க போகுது? ஆனந்தி ஊரை விட்டு போய் ஏன் கஷ்டப்பட போகுது? நீங்க வீடு வாசல விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டுல எதுக்கு தங்க போறீங்க? அழகப்ப மாமா தான் கோவக்காரரு, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்க விவரமான ஆள் தானே, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல அத்தை.